அனைவருக்கும் வணக்கம். என்ன நலமா இருக்கீங்களா? இது சுரண்டை சாந்தி ஐஏஎஸ் அகாடமியின் என் இனிய தமிழே இலக்கணம் இனிது பகுதி. நாம இன்னைக்கு பார்க்க இருக்கின்ற பகுதி மயக்கம். அது என்ன மயக்கம்? ஒரு மொழியை பேசுகிற பொழுது நம்ம சரியான உச்சரிப்பு முறைகளை, எழுதும் முறைகளை பின்பற்றவில்லை என்றால் பொருள் வேறாக மாறிவிடும். அப்படி மாறுவதற்கு நாம் எழுதுகின்ற அந்த எழுத்தோ சொற்களோ மயக்கத்தை ஏற்படுத்திவிடும். ஒன்றும் இல்லை, தந்த பெட்டி, தந்த பெட்டி அப்படின்னு இரண்டு வார்த்தைகளை எடுத்துக்கொண்டோம் என்றால், தந்த பெட்டி என்று ஒற்று மிகுந்து பேசுகிற பொழுது அது தந்தத்தால் ஆன பெட்டி அப்படிங்கிற ஒரு பொருளை தரும். தந்த பெட்டி அப்படி என்றால் ஒருவர் கொடுத்த பெட்டி என்கின்ற ஒரு பொருளை தரும். அப்ப இந்த இடங்கள்ல ஒற்று மிகுமா மிகாதா அப்படிங்கிற இடத்த நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இதுல நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்ப தெளிவில்லாத ஒரு விஷயம்தான் மயக்கம். மயக்கம் அப்படிங்கிறது ஒரு தயக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது, ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்ப பொருள் புரிந்து எழுதணும் என்றால், வாசித்தோம் என்றால் அது அந்த மயக்கத்தை தவிர்க்கலாம். அந்த அடிப்படையில ஒரு பொருள் மயக்கம் எந்தெந்த இடங்கள்லாம் வரும், அதை எப்படி சரி செய்யுங்கிறது தான் இப்போ நான் பார்க்க போற வகுப்பு பகுதி. அது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, தமிழ் வழியை எழுதும் போதும் படிக்கும் போதும் பேசும் போதும் கடைபிடிக்க வேண்டிய முறைகள் சில உள்ளன. அவற்றை பின்பற்றினால் மாணவர்கள் பொருள் மயக்கம் இல்லாமல் மொழி புலமை பெறுவர் அப்படிங்கிறாங்க. அப்ப சில தடுமாற்றங்கள் வரும், சில விதிகள் இருக்கு, சில இடங்கள் இருக்கு. அதை சரியாக நம்ம செய்து கொண்டு நம்ம அதை எழுத தொடங்கினால், பேச தொடங்கினால் அந்த மயக்கத்தை தவிர்க்கலாம் அப்படிங்கிறாங்க. எழுதும் போதோ பேசும் போதோ தேவையான இடங்களில் இடைவெளி விடாததும், தேவையற்ற இடங்களில் இடைவெளி விடுவதும் படிப்போருக்கும் கேட்போருக்கும் பொருள் குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். நம்ம அதை ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மான் அப்படிங்கிற சொல்லாட்சி எடுத்தோம்னா அந்த மான் என்பதற்கும் அந்தமான் என்பதற்கும் வேறுபாடு இருக்கு. அப்ப அந்த மான் என்று சொல்வதற்கும் அந்தமான் என்பதற்கும் அந்தமான் என்பது ஊர், அந்த மான் என்பது ஒரு விலங்காக மாறிவிடுகிறது. அப்ப எந்த இடத்துல இடைவெளி விடணுமோ அந்த இடத்துல இடைவெளி விட வேண்டும். பாருங்களேன், எழுதும் போதோ பேசும் போதோ தேவையான இடங்களில் இடைவெளி விடாததும், தேவையற்ற இடங்களில் இடைவெளி விடுவதும் படிப்போருக்கும் கேட்போருக்கும் பொருள் குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். அந்த அடிப்படையில இடைவெளியும் பொருள் வேறுபாடும் பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப பாருங்களேன், ஒன்று சொல்லாட்சி இருக்கு, ரெண்டு தொடர் இருக்கு, சொற்றொடர் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா எம் மொழி யாருக்கும் எளிது அப்படின்னு ஒரு சொற்றொடர் இருக்கு. அது கொடுத்து பாருங்க, எம்மொழி யாருக்கும் எளிது. ரெண்டு சொற்றொடர்லையும் நீங்க பாத்தீங்கன்னா எம் மொழி யாருக்கும் எளிது. என்னுடைய மொழி தமிழ் மொழி, இது எல்லோருக்குமே எளிமையானது அப்படிங்கிற பொருளை நம்ம சொல்ல முடியும். இங்க பாருங்க, எம்மொழியாருக்கும் எளிது, எம்மொழி எல்லா மொழியாருக்கும் எளிது என்னது தெரியல. ஆனா பொருள் என்னது? எம்மொழியாருக்கும் எளிது என்று சொல்கிற பொழுது எல்லா மொழியினருக்கும் அது எளிதானதுன்னு சொல்றாங்க. இங்க என்னது? எம்மொழி யாருக்கும் எளிது. தமிழ் மொழி, என்னுடைய மொழி தமிழ் மொழி, இது எல்லோரும் விரும்பி படிக்கக்கூடிய ஒரு எளிமையான மொழி அப்படிங்கிற பொருள் தருது. அப்ப இடைவெளி விடுகிற பொழுது எம் மொழி யாருக்கும் எளிது என்று சொல்கிற பொழுது என்னுடைய மொழி எல்லாருக்கும் எளிது என்பதும், எம்மொழியாருக்கும் எளிது என்பது எல்லா மொழியாருக்கும் எளிது என்பதற்கும் வேறுபாடு இருக்கு. அப்ப இடைவெளி எங்கே விடணுமோ அங்கே விடலைன்னா அது மயக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்பாவின் நலம் காண்க, அப்பாவின் நலம் காண்க, இரண்டு சொற்றொடர் இருக்கு. அப்பாவின் நலங்காங்க என்று சொல்லும்போது பா என்பது பாட்டு அல்லது நம்முடைய இலக்கண முறைப்படி யாப்புல வரக்கூடிய பா வகை எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சங்க இலக்கியங்கள்லாம் ஒரு ஆசிரியப்பா, அப்ப அந்த ஆசிரியப்பாவுடைய நலம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அப்பாவின் நலங்காங்க என்று சொல்லும்போது நம்முடைய பெற்றோராகிய அப்பாவை அவருடைய நலத்தை காண்க என்று சொல்வதாக வேறு பொருள். அப்ப அப்பாவின் நலங்காண்க என்று சொல்வது அந்த இடைவெளி விடுகிற பொழுது ஒரு பொருளையும், இடைவெளி விடாது வருகிற பொழுது வேறொரு பொருளையும் தரும். அது மாதிரி பாருங்க, ஐந்து மாடி வீடு, ஐந்து மாடி வீடு. இப்ப பொருளை பாருங்களேன், இது என்ன பொருள்? ஒரு இடத்துல 5 மாடி வீடுகள் இருக்கு அப்படின்னு பொருள். இங்க பாத்தீங்கன்னா ஒரு வீடு 5 மாடி கொண்டதாக இருக்கு என்கின்ற ஒரு பொருள் தருது. அப்ப பிரித்து பார்க்கிற போது அதை நம்ம இடைவெளி வெட்டி பிரிச்சோம்னா அதனுடைய பொருள் வேறு, சேர்த்து எழுதணும்னா அதனுடைய பொருள் வேறு. அப்ப இந்த மாதிரி இடங்கள்ல எங்கே பிரிக்கணுமோ அங்கே பிரிக்கணும், எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்க்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்று முதல் பாடம் கற்றோம், அன்று முதல் பாடம் கற்றோம், இரண்டு சொற்றொடர் இருக்கு. இதை பாத்தீங்கன்னா அன்று, அன்னைக்கு, அன்று முதல் என்று சொல்றது அன்னைக்கு முதல். எடுத்துக்காட்டுக்கு ஒரு திங்கட்கிழமை முதல் பாடம் கற்றோம், நான் சென்ற திங்கட்கிழமை முதல் பாடம் கற்றோம் என்று பொருள். இங்க பாருங்க, அன்று முதல் பாடம் கற்றோம், திங்கட்கிழமை அன்னைக்கு நான் முதல்
முதல் பாடத்தை, ஒன்றாவது பாடத்தை கற்றோம் என்று சொல்வதாக அமைகிறது. அப்ப இதுல அன்று முதல் பாடம் கற்றோம் என்று சொல்லுகிற பொழுது ஒரு பொருளையும், அன்று முதல் பாடம் கற்றோம் என்று சொல்கிற பொழுது வேறொரு பொருளையும் தருகிறது. அப்ப தேவையான இடைவெளியை சரியா நம்ம விடணும். இவ்வாறு சொற்களை சேர்த்தும் பிரித்தும் பிரித்தும் எழுதுவதால் பொருள் மாறுபாடுகள் ஏற்படுகின்றன. அப்ப எந்த இடத்துல என்ன சேர்க்கணுமோ அதை சேர்க்கணும். ஏன் இதை சொல்றோம்? நம்ம சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக, அல்லது எது சரியான சொற்றொடர், அல்லது எது சரியான சொற்றொடர் இல்லை, இப்படி கேள்வி கேட்பாங்க. அப்ப நம்ம இந்த பொருள் மயக்கத்தை தெளிவா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுல குழப்பத்தை தவிர்க்க வழிவகை. பாருங்களேன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா வல்லின மெய்களும் பொருள் வேறுபாடு. வல்லின மெய்களும் பொருள் வேறுபாடு. நீங்க பாருங்க, பிட்டு தின்றான், பிட்டு தின்றான். பிட்டு தின்றான் என்பது ஒரு உணவுப் பொருள். உணவுப் பொருளுடைய பேரு பிட்டு. அதை தின்றான் என்று பொருள் வருகிறது. இங்கு பிட்டு தின்றான் என்றால் எதையோ பிட்டு பிட்டு தின்றிருக்கிறான் என்று பொருள். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. அப்ப பிட்டு தின்றான் ஒற்று மிகுகின்ற பொழுது ஒரு பொருளையும், ஒற்று இல்லாத போது வேறொரு பொருளையும் தருகிறது. அப்ப எதை அப்படிங்கிறது பாருங்க. அப்ப பிட்டு என்கின்ற உணவுப் பொருள் என்றால் ஒற்று மிகணும். ஏதோ ஒரு உணவை பிட்டு சாப்பிட்டான் என்றால் அந்த ஒற்று மிகக்கூடாது. அதே மாதிரி பாருங்க, உள்ள கருத்து என்று சொல்லும்போது மன கருத்தினை சொல்லுகிறது ஒற்று மிகுகின்ற பொழுது. இங்கே பாத்தீங்கன்னா ஒரு பொருள் இருக்குன்னா அதுல உள்ள கருத்து என்று பொருள் இருக்கிறது. அப்ப உள்ளம் என்பது மனத்தையும், உள்ள என்பது ஒரு இடத்தையும் குறிப்பதாக அமைகிறது. அப்ப எதை சொல்லுகிறோம் என்று பார்த்தோம் என்றால் ஒற்று மிகுந்தால் அது மனக்கருத்து, ஒற்று மிகுவில் என்றால் அது வேறொரு பொருள். அதே மாதிரி பாருங்களேன், ஈட்டி கொண்டு வந்தான். ஈட்டி கொண்டு வந்தான் என்ன பொருள்? ஈட்டி கொண்டு வந்தான் என்று பொருள். இப்ப ஈட்டி கொண்டு வந்தான். ஈட்டி என்பது ஒரு கூர்மையான ஆயுதம். அப்போ ஒற்று மிகாத பட்சத்துல அது ஆயுதமாகிறது. ஒற்று மிகுகின்ற பொழுது அது பொருளாகிறது. வேலையை செய்து அதற்கான பொருளாக அது அமைகிறது. அப்ப இந்த மாதிரியான மயக்கங்களை நம்ம தவிர்ப்பதற்கு நம்ம என்ன செய்கிறோம், எதை படிக்கிறோம், எதை எழுதுகிறோம் என்று பொருள் புரிந்து எழுதினோம் என்றால் இங்கே ஒற்று மிகுமா மிகாதா என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஒற்று மிகுந்தால் என்ன பொருள், ஒற்று மிகவில்லை என்றால் என்ன பொருள் என்று உணர்ந்து எழுதணும் என்றால் இந்த மாதிரியான பொருளை எழுத அந்த பிழைகளை தவிர்ப்பதற்கு வழிவகை செய்வதாக அமையும். நீங்க அதே மாதிரி பாருங்க, கார்புள்ளியும் பொருள் மயக்கம். சில இடங்கள்ல நம்ம பார்த்தோம்னா கார்புள்ளி கமா சொல்லுவோம். கமா போடுறதுல கமா போடணும், கமா போட வேண்டிய இடத்துல கமா போட வேண்டிய இடத்துல போடணும், போடக்கூடாத இடத்துல போடக்கூடாது. அப்படி போடும்போதும் சரியான பொருள் வரும். இப்ப பாத்தீங்கன்னா இயல்பாக உரையாடும் போது பொருள் நிலையில் பெரும்பாலும் எந்த குழப்பமும் ஏற்படுவதில்லை. நம்ம பேசும்போது நமக்கு புள்ளி இருக்கா, அரை புள்ளி இருக்கா, கால் புள்ளி இருக்கா, முக்கால் புள்ளி இருக்கா அப்படிங்கிற சிந்தனைக்கு நம்ம போக மாட்டோம். அது பேசும்போது பேச்சு நடைக்கு அந்த இது தேவையில்லை. ஆனா பாருங்க, பெரும்பாலும் குரலில் ஏற்றம் இறக்கம், சொற்களில் அழுத்தம், குழைவு, இறுதி சொல் மூலம் வினாவா உணர்ச்சியா என்பதையெல்லாம் உணர்ந்து பொருளை நாம் சரியாக விளங்கிக் கொள்கிறோம். ஆனால் எழுதும் போது காற்புள்ளி விடாமல் எழுதினாலோ, இடம் மாற்றி காற்புள்ளி இட்டாலோ தொடரில் உள்ள சொற்கள் அத்தொடருக்குரிய முழுமையான பொருளை தராமல் வேறு பொருளை தந்துவிடும். பேசுகிற பொழுது நம்ம பேசுகிற அந்த சொற்களை வைத்துக்கொண்டு, அந்த ஏற்ற இறக்கத்தை வைத்துக்கொண்டு நம்ம பொருள் புரிந்து கொள்ளலாம். பேசும்போது அதற்கு பிரச்சனையே ஏற்படாது. ஆனா எழுதுகிற பொழுது எங்கே போடணுமோ அங்கே கண்டிப்பா போட்டாங்க. எங்கே போடலாம்னு பாருங்க. அவள் அக்காள் வீட்டுக்கு சென்றாள், இது ஒரு சொற்றொடர். அவள் அக்காள் வீட்டிற்கு சென்றாள். இந்த இடத்துல நீங்க கம்மா போடலின்னா தப்பாயிடும். அவள் எங்கே போனா? அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு. இங்க பாருங்க, இப்படி காற்புள்ளி எழுதும் போது அந்த பெண் தன் அக்காள் வீட்டிற்கு சென்றாள் என பொருள்படுகிறது. இங்க பாருங்களேன், அவள் அக்காள் வீட்டிற்கு சென்றாள், அவளுடைய அக்கா வீட்டுக்கு போயிட்டாள். பாருங்க, அவள் அக்கா வீட்டுக்கு சென்றாள் என்றால் ஒரு பெண் அவளுடைய அக்கா வீட்டுக்கு சென்றாள் என்ற பொருள் வருகிறது. இங்க பாத்தீங்கன்னா அவள் அக்கா வீட்டுக்கு சென்றாள் என்றால் அவளுடைய அக்கா வீட்டுக்கு போயிட்டா அப்படிங்கிற பொருளை தருகிறது. இப்ப எது தேவை அப்படிங்கிறது சரியான இடத்துல நம்ம காற்புள்ளியை வச்சிட்டோம்னா இந்த பொருள் மயக்கம் ஏற்படுவதை நம்ம தவிர்க்கலாம். அதே பாருங்களேன், எனவே நிறுத்தற்குறிகளை உரிய இடங்களில் இட்டும் இடாமலும் எழுதி பொருள் மயக்கம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நம்ம இந்த எழுதுகிற பொழுது நமக்கு ஒரு வரைவு எழுதுகிற பொழுது, ஒரு கட்டுரை எழுதுகிற பொழுது நம்ம சில இடங்கள்ல தவிர்க்க எங்கே கம்மா போகணும் தெரியாமல் இருக்கும். இந்த மேலும், எனவே இந்த மாதிரி இடங்கள் வந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா காற்புள்ளியை போட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அது அந்த பகுதியில் இருந்தா கூட நம்ம இதை கூடுதலா நம்ம பேசிக்கிறோம். எங்கே மேலும் எழுதுகிற பொழுது கமா, எனவே என்று எழுதுகிற பொழுது கமாவை நம்ம கண்டிப்பா காற்புள்ளியை கண்டிப்பா போட்டுக்கிறோம். இப்ப பாருங்க, அதுக்கடுத்து இடைச்சொற்களும் விகுதிகளும் சொல் உறுப்புகளும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பாருங்க, தமிழில் உள்ள சில இடைச்சொற்கள், சொல் உறுப்புகள், விகுதிகள் ஆகியவற்றை தொடர்களில் சொற்களில் சேர்த்தும் பிரித்தும் எழுதுவதால் பொருள் வேறுபாடு தோன்றுகிறது அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம பாருங்களேன், விடும் அப்படிங்கிற ஒரு சொல்
இது பாருங்க, தன் தவற்றினை உணர்ந்து விடுவானாயின் நன்று. ஒருவன் அவனுடைய தவற்றினை உணர்ந்து கொண்டான். அது உணர்ந்து விடுவான் என்றால் உணர்ந்து கொண்டான் என்று பொருள். உணர்ந்து கொண்டான் என்றால் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா தன் தவற்றினை உணர்ந்து விடுவான் என்றால் நன்று. ஒருத்தன் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டாலே போதும், அது நல்லது அப்படிங்கிறாங்க. இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, தன் தவற்றினை உணர்ந்து விடுவானாயின். இப்ப பாருங்க, ஒரு தவறான செய்கள் இருக்க, ஒரு இப்படி வச்சுங்களேன், ஒரு புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். அது புகைப்பிடிப்பது தவறு என்று உணர்ந்து விட்டு விட்டான் என்றால் என்று பொருள். இப்ப நீங்க ரெண்டு வார்த்தையும் பாருங்களேன். அவன் தன் தவற்றினை உணர்ந்து விடுவானாயின், ஒருத்தன் நான் செய்யறது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டானா அது நல்லது அப்படிங்கிற பொருள். அதுவும் சொற்றொடர்ல சரியானது. இங்கே பாத்தீங்கன்னா தன் தவற்றினை உணர்ந்து விடுவானாயின் என்று, தன் தவற்றினை உணர்ந்து விடுவானாயின் என்று. இப்ப பாத்தீங்க, ஒரு புகைப்பழக்கம் உடையவன் இது தவறு என்று அந்த புகைப்பழக்கத்தை விட்டு விடுவான் என்றால் அது நல்லது என்கின்ற பொருளை தருகிறது. இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. இப்ப இது எது தேவை அப்படிங்கிறது தெரிந்து நம்ம எழுதினோம் என்றால் இந்த மாதிரியான மயக்கத்தை நம்ம தவிர்க்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தன் என்கின்ற ஒரு சொல் இருக்கு. அது எப்படி பாருங்க, பாண்டியன் தன் கவிதையை படித்தான் என்றிருக்கு. பாண்டியன் தன் கவிதையை படித்தான் என்று. பாண்டியன் தன் கவிதையை படித்தான், பாண்டியன் தன் கவிதையை படித்தான். பாண்டியன் என்பவன் ஒரு கவிதையை படித்தான் என்கின்ற பொருள் இது. இங்க பாண்டியன் தன் கவிதையை படித்தான் என்று பொருள் இருக்கு. பாண்டியன் அவன் எழுதிய கவிதையை படித்தான் என்பது இரண்டாவது சொற்றொடர். முதற் சொற்றொடர் அவன் ஒரு கவிதையை படித்தான் என்பது முதல்ல உள்ள சொற்றொடர். இப்ப இது எது தேவை, அவனுடைய கவிதையை படித்தானா, யாருடைய கவிதையோ அவன் படித்தானா என்று பொருள் புரிந்து கொண்டும் என்று எது சரியோ அதை எழுதணும் என்றால் நமக்கு மயக்கம் ஏற்படாது. அதே போல பாத்தீங்க அப்படின்னா தான் என்கின்ற ஒரு சொல்லாட்சி பாருங்க. கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னான். கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னான். அவன் என்ன செய்யறான், எழுதுவதாக சொல்றான். இன்னொன்னு அவன் தனியாக எழுதுவதாக சொல்லுகிறான். அப்படிங்கிற ரெண்டு சொற்றொடர்ல பாத்தீங்கன்னா கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னான், அவனே தான் எழுதிக்கிட்டு இருக்கான் அப்படி மாதிரி சொன்னான். கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னான், கண்ணன் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொன்னான். இப்ப ரெண்டு விஷயம் இருக்கு. அவன் எழுதுவதாக சொன்னான், அவனே எழுதுவதாக சொன்னான், அவனே நான் எழுதி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான் என்ற ரெண்டு பொருள் இருக்கு. அப்ப இதுல எது தேவை, கண்ணன் தான் சொன்னான் அவன் தான் சொன்னானா, கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னானா, இந்த சொற்றொடர் எந்த இடத்துல தேவை அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டு எழுதணும் என்றால் இந்த பொருள் மயக்கத்தை நம்ம தவிர்க்கலாம். அதே மாதிரி பாருங்களேன், பற்றி அப்படின்னு ஒரு சொல்லாட்சி இருக்கு. குகன் ராமனை பற்றி கூறினான். குகன் ராமரை பற்றி கூறினான். ரெண்டு சொற்றொடர் இருக்கு. இப்ப நீங்க பாருங்க, முதல் சொற்றொடர்ல பத்தி குகன் ராமனை பற்றி கூறினான் என்றால் என்ன, குகன் ராமன் ஒருத்தன் வந்தா அவனை பற்றி பேசினான் என்று பொருள் தருது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா குகன் ராமரை பற்றி கூறினான், குகன் ராமன் மீது பற்று வைத்துக் கொண்டு நெருங்கி கூறினான் என்று தனியாக. சரிதானா? அப்ப பாருங்க, ராமனை பற்றி கூறினான், ராமனை நெருக்கி கூறினான் என்ற வேறு வேறு பொருள்ல தருது. அப்ப இதுல எந்த இடத்துல தேவை அப்படிங்கிற பொருள் உணர்ந்து நாம நம்ம எழுத வேண்டும். அதுக்கே அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன் என்கின்ற ஒரு சொல்லாட்சி. சில குறைகளை மக்கள் முன்வைத்தனர். இப்ப ரெண்டு விஷயம் இருக்கு. முதற் சொற்றொடர்ல என்ன பாருங்க, சில குறைகளை மக்கள் முன்வைத்தனர். ஒரு அதிகாரி வராரு, ஒரு அலுவலர், ஒரு மாவட்ட ஆட்சியர் வராரு, அவங்ககிட்ட போய் என்ன செய்வாங்க, ஐயா எங்க ஊர்ல இதெல்லாம் செய்து கொடுங்க அப்படின்னு கோரிக்கை வைத்தோம் என்றால் அதுக்கு முதற் சொற்றொடர் பொருத்தமாக இருக்கும். சில குறைகளை மக்கள் முன்வைத்தனர். ரெண்டாவது சொற்றொடரை பார்த்தா அப்படின்னு சொன்னா, ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அந்த நிகழ்வினுடைய முடிவுகளை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக இங்க பாருங்க, சில குறைகளை மக்கள் முன்வைத்தனர். இது சரியா தப்பாண்டு மக்களே முடிவு செஞ்சீங்க அப்படின்னா ரெண்டு பொருள்ல வருகிறது. அப்ப இந்த முன் என்கின்ற சொல் எந்த இடத்துல எப்ப தேவை, இரண்டுமே சரியான சொற்றொடர். ஆனா எந்த இடத்துக்கு எந்த சொற்றொடர் தேவை, ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்கிறதா இருந்தா, அதிகாரிகிட்ட மனு கொடுக்கிறதா இருந்தா முன்னாடி உள்ளதை சொல்லணும். நம்மளே ஒரு முடிவெடுக்கணும், மக்களே முடிவெடுக்கணும்னா அப்ப இரண்டாவது உள்ள சொற்றொடரை நம்ம பயன்படுத்த வேண்டும். இரண்டும் சொற்றொடருமே தவறு. இது எந்த இடத்துல எப்ப தேவை என்பது அந்த நிகழ்வை பொறுத்து அமையும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பதற்கு, இந்த பொருள் மயக்கத்தை தவிர்க்கிறதுக்கு நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதல், அன்று முதல் அமைச்சர் வந்தார். அன்று முதல் அமைச்சர் வந்தார், இரண்டு சொற்றொடர் இருக்கு. இப்ப பாருங்க, அன்று முதல் அமைச்சர் வந்தார் என்றால் ஒரு அமைச்சர் ஏதாவது தொடர்ந்து பல நாட்கள் வாராது இருந்து
நாம் ஏதாவது கோரிக்கை வைத்த பின்னாடி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பொருள் தான் அன்று முதல் அமைச்சர் வந்தார் என்கின்ற பொருள். அன்று முதலமைச்சர் வந்தார் என்றால் ஒரு நாள்ல நம்முடைய முதல்வர் வந்தார் என்று பொருள். இப்ப அன்று முதல் அமைச்சர் வந்தார் என்பதற்கும் அன்று முதலமைச்சர் வந்தார் என்பதற்கும் வேறுபாடு இருக்கு. அமைச்சர் வந்தார் என்பது பொதுவான எந்த அமைச்சர் வேணா இருக்கலாம். இங்கே முதலமைச்சர் என்று சொல்வது முதன்மை அமைச்சர் தான் வந்தார் என்பதை சொல்லுகிறது. அப்ப இதுல எது அமைச்சர் வந்தாரா முதலமைச்சர் வந்தாரா, அன்னைக்கிலிருந்து தொடர்ந்து வந்தாரா, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வந்தாரா, இந்த ரெண்டு பொருளையும் பொருள் புரந்து நம்ம எழுதணும் என்றால் இந்த தவற்றை நம்ம தவிர்க்கலாம். அதே மாதிரி பாருங்க, பால் என்கின்ற சொல்லாட்சி நமக்கு எந்த மாதிரியான மயக்கத்தை ஏற்படுத்தும். அவன் பால் கொண்டு சென்றான், அவன் பால் கொண்டு சென்றான். அவன் பால் என்பது அவன் மீது என்று பொருள், அவன் பால் கொண்டு சென்றான் என்பது பால் என்கின்ற ஒரு பொருளை எடுத்து சென்றான் என்கின்ற ஒரு பொருளையும் தருகிறது. அப்ப அந்த பால் என்று சொல்கிறது வந்து அவன் பால் என்பதற்கும் அவன் மீது என்பதற்கும் அவன் பால் கொண்டு என்று சென்றான் என்பதற்கும் வேறுபாடு இருக்கு. அப்ப இதுல எது தேவை அப்படிங்கிறது அந்த இடத்தை பொறுத்து நமக்கு அமைகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண், அவன் கண் பெற்று மகிழ்ந்தான், அவன் கண் பெற்று மகிழ்ந்தான். அவன் ஒன்றை பெற்று மகிழ்ந்தான் என்பதற்கும் அவன் கண் அவனிடமிருந்து ஒன்றை பெற்றான் என்பதற்கும் அவன் கண் பெற்று மகிழ்ந்தான் என்பதற்கும் வேறுபாடு இருக்கு. இப்ப அவன் கண் பெற்று மகிழ்ந்தான் என்றால் அவனிடமிருந்து ஏதையோ ஒன்று ஒருவன் பெற்றிருக்கார் என்கின்ற ஒரு பொருளை தருது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா கண் இல்லாதவன் கண் பெற்று மகிழ்ந்தான் என்கின்ற வேறொரு பொருளை தருகிறது. அப்ப பிரிக்கின்ற பொழுது சேர்க்கின்ற பொழுதும் வேறு வேறு பொருள் தருகிறது. இது அந்த இடத்தை பொறுத்து எது தேவை என்று நாம் எடுத்து எழுத வேண்டும். அதே மாதிரி படி, அளக்கும்படி வேண்டினான், அளக்கும் படி வேண்டினான். அளக்கும்படி வேண்டினான் என்றால் ஒரு பொருளை அளந்து கொடு என்று சொல்வதாக அமைகிறது. இன்னொருத்தனுக்கு அளப்பதற்கு படி தேவை என்று சொல்வதாக அமைகிறது. பாருங்க, அளக்கும்படி என்றால் அளந்து கொடுக்கும்படி என்று பொருள், அளக்கும் படி என்றால் அளக்கக்கூடிய அந்த அளவை குறிக்கக்கூடிய ஒரு படியை எனக்கு கொடு என்று பொருள். நாளி என்கின்ற படியை எனக்கு தா என்கின்ற பொருளை தருவதாக இது அமைகிறது. அப்ப அந்த படி என்கின்ற சொல்லையும் நம்ம பிரித்தோம் என்றால் என்ன பொருள் தருகிறது, சேர்த்தோம் என்றால் என்ன பொருள் தருகிறது என்பதையும் நம்ம இங்கே விளங்க முடிகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூலம், அதன் மூலம் கண்டுபிடிக்கப்படுகிறது, அதன் மூலம் கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்ப ஏதோ ஒன்றை வைத்துக் கொண்டு ஒன்றை கண்டுபிடித்தோம் என்றால் அது அதன் மூலம். இன்னொன்று, ஒரு பொருளுடைய மூல கருத்தை கண்டுபிடிக்கப்பட்டது என்றால் அதன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது, அதனுடைய அடி கண்டுபிடிக்கப்பட்டது, அதனுடைய வேர் கண்டுபிடிக்கப்பட்டது என்கின்ற பொருள்ல வருகிறது. அப்ப அந்த மூலம் என்கின்ற சொல் அதன் மூலம் என்பதற்கும் அதன் மூலம் என்பதற்கும் வேறு வேறு பொருள் இருக்கு. அப்ப இதுல எது தேவை நாம தான் முடிவு செய்ய வேண்டும். அது இடத்தை பொறுத்து பொருளை பொறுத்து அமைகிறது. இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூட அப்படிங்கிற ஒரு சொல்லாட்சி எப்படி வருதுன்னு பாருங்களேன். அவன் கூட கொடுத்தான், அவன் கூட கொடுத்தான். ரெண்டு பேர் போனாங்க, அவன் கூட போயிட்டு இருக்கும் போது எனக்கு இதை கொடுத்தான் என்று பொருள். அவன் கூட கொடுத்தான் என்று சொல்கிற பொழுது அவன் அதிகமாக கொடுத்தான் என்கின்ற வேறு பொருளை தெரிகிறது. அப்ப இந்த கூட என்கின்ற சொல் எந்த இடத்துல தேவை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பொருள் மயக்கம் வராது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சொல் உறுப்புகள். வீட்டில் இருந்து சென்றான், வீட்டில் இருந்து சென்றான், ரெண்டு விஷயம் இருக்கு. வீட்டில் இருந்து கிளம்பி வருவதற்கும் வீட்டில் தங்கிட்டு போவதற்கும் வேறுபாடு இருக்கு. அப்ப சொல்லுறுப்புகளை பயன்படுத்துகிற பொழுது இந்த இருந்துங்கிற சொல் எப்படி நம்ம பிரித்து எழுதுகிற பொழுது என்ன பொருள் தருகிறது, சேர்த்து எழுதுகிற பொழுது என்ன பொருள் தருகிறது நம்ம பார்க்கும்போது இந்த விஷயம் நமக்கு தெளிவா புரியும். நல்லா கவனிங்க. மறுபடியும் வீட்டிலிருந்து சென்றான், அவன் எங்க இருந்து கிளம்புனா அப்படின்னா எங்க வீட்டுல இருந்து கிளம்புனா அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் இருந்து சென்றான், அவன் எங்க வீட்டுல தங்கி சென்றான். இப்ப ரெண்டுக்கும் பொருள் வேறுபாடு இருக்கு. இத்தொடரில் அமைந்துள்ள வீட்டில் இருந்து என்ற சொல் சேர்த்தும் பிரித்தும் எழுதும் போது இரு வேறு பொருள் உணர்த்துவதை காண முடிகிறது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்க சொற்களை மாற்றி எழுதும் போது ஏற்படும் பொருள் குழப்பம் அது என்ன அப்படின்னு பார்ப்போம். தொடர்கள் அமைக்கும் போது தேர்ந்தெடுத்த சொற்களையும் சொற்களுக்குரிய தெளிவான பொருளையும் தொடர் அமைப்பு மாறாமல் அமைத்தல் வேண்டும். ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும். இதுதான் விடயம். இத்தொடர்ல பாருங்க, இத்தொடரில் உள்ள பொருட்பிழையை அறிய முடிகிறதா? தி ஜானகிராமன் ஆண்டுதோறும் மறைந்தார் என்னும் தவறான பொருள் அமைப்பு மொழியாக இருக்கு பாருங்க. ஆண்டுதோறும் தி ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும் என்று போகும்போது அதுல ஒரு விடயம் தவறாக இருக்கிறது. இப்ப என்னன்னு கண்டுபிடிப்போம் பாருங்களேன். மறைந்த திரு தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும். இப்ப ரெண்டு விஷயம் இருக்கா. இப்ப இந்த சொற்களை மாற்றி எழுதுகிற பொழுது வேறொரு பொருளை தருது. இப்ப பாருங்க, ஆண்டுதோறும் மறைந்த ஜானகிராமன் அப்படின்னா வருஷம் வருஷம் அவர் செதுக்கிட்டே இருப்பாரா?
இறந்துகிட்டே இருப்பாரா, மறைவாரா அப்படிங்கிற பொருள் இருக்கு. அப்ப என்ன செய்யணும், ஆண்டுதோறும் மறைந்தா மறைந்த இந்த வார்த்தையை அப்படியே மாத்திப்போம், சொற்றொடரை மாத்தணும். அப்ப சொற்களை மாற்றும் போது என்ன, இங்கே பாருங்க, மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும் என்று சொன்னால் இங்கே பொருளும் சொற்றொடரும் மாறாமல் அழகாக நமக்கு பொருள் தரும். அப்ப ஆண்டுதோறும் மறைந்த அப்படின்னு சொல்வதற்கும் மறைந்த என்பதற்கும் வேறுபாடு இருக்கு. அப்ப எந்த சொல்ல எங்கே போடணுமோ அங்கே போட்டு சரியாக எழுதினா மட்டும்தான் சரியான பொருள் தரும், இல்லைன்னா அது பெரும் பிழையாகிவிடும். பாருங்க, ஒவ்வொரு தொடரிலும் எழுவாய், பயனிலை, செயற்படு பொருள் ஆகியவை அமைந்திருக்கும். சில தொடர்களில் எழுவாய் மறைந்து வருவதும் உண்டு. கீழ்காணும் தொடர்களை புரிந்து கொள்ள முடிகிறதா? பாருங்க என்ன சொல்றான்னு பார்ப்போம். ராமனுடன் இலக்குவனும் காட்டிற்கு பணிவிடை செய்ய புறப்பட்டான் என்று ஒரு சொற்கள் இருக்கு. பணிவிடை செய்ய ராமனுடன் இலக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான். காட்டில் ராமனுக்கு பணிவிடை செய்ய இலக்குவனும் புறப்பட்டான். ராமனுக்கு பணிவிடை செய்ய இலக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான். இப்ப இந்த தொடரை நல்லா பாருங்களேன். இதுல இத்தொடர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளை தருகின்றன. 4ஆம் தொடர் தவிர்த்து பிற தொடர்கள் உணர்த்தும் பொருள் முழுமையாக வெளிப்படவில்லை. நீங்க நல்லா கவனிங்க. ராமனுக்கு பணிவிடை செய்ய இலக்குவனும் காட்டில் சென்றான், நம்ம குழப்பம் வரல. ஆனா காட்டில் ராமனுக்கு பணிவிடை செய்ய இலக்குவனும் புறப்பட்டான். பணிவிடை செய்ய ராமனுடன் இலக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான். ராமனுடன் இலக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான் அப்படிங்கிற சொற்றொடர் இருக்கு. இப்ப பாருங்க, முதல் தொடர்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா காட்டிற்கு பணிவிடை செய்ய அப்படின்னு பொருள். இப்ப காட்டிற்கு பணிவிடை செய்ய ராமனுடன் இலக்குவனும் சென்றான் என்ற பொருளையும், 2ஆம் தொடர்ல பார்த்தா யாரோ ஒருவருக்கு பணிவிடை செய்ய ராமனும் இலக்குவனும் சென்றான் என்னும் பொருளையும், 3ஆம் தொடர்ல பார்த்தீங்கன்னா காட்டில் உள்ள ராமனுக்கு பணிவிடை செய்ய இலக்குவனும் புறப்பட்டான் என்ற பொருளையும் தருகிறது. இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவா இருந்து நம்ம எழுதணும்னா தான் அந்த குழப்பத்தை நம்ம தவிர்க்கலாம். அப்ப இது எது சரி அப்படிங்கிறத நீங்க பார்க்கும்போது 3ஆவது தொடரும் 2ஆவது தொடரும் முதல் தொடரும் தவறாக இருக்கிறது. ராமனுக்கு பணிவிடை செய்ய இலக்குவனும் காட்டில் சென்றான் என்பதே சரியான விடையாக இருக்கு. அப்ப இதை தெரிந்து தெளிவாக புரிந்து கொண்டு எழுதணும் என்றால் பொருள் மயக்கம் ஏற்படாது, சொற்றொடர்ல அந்த பிழை ஏற்படாம நம்ம தவிர்க்க முடியும். நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ள என்னென்ன நிறுத்த வைக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு குறிப்பா நம்ம சொல்லிடுவோம். பண்புத்தொகை வினைத்தொகையாக வரும் சொற்கள் ஒரு சொல் என்னும் தன்மை கொண்டவை. பண்புத்தொகையும் வினைத்தொகையும் பாத்தீங்கன்னா சேர்ந்துதான் வரும், பிரிந்து வராது. அதனால அதை நம்ம பிரிக்க கூடாது. அந்த மாதிரி இடங்கள்ல பிரிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது தவறு என்பதை நீங்க மறந்து விடக் கூடாது. நீங்க பாருங்க, செங்கடல் அப்படிங்கிறது பண்புத்தொகை உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதை போய் செங்கடல் என்று பிரித்து எழுதக்கூடாது. ஏன்னா பண்புத்தொகையும் வினைத்தொகையும் பிரித்து எழுதக்கூடாத சொற்றொடரை கொண்டது. அதே மாதிரி அலைகடல்னு வச்சுங்களேன், அலை கூட்டல் கடல்னு எழுதக்கூடாது. அலைகடல் அப்படின்னு எழுதணும்னா அதை சேர்த்து எழுதுனா வினைத்தொகை. அலை கடல் அப்படின்னா அது அலையை உடைய கடல் என்கின்ற வேறொரு புனைத்தொகை. அப்ப வினைத்தொகையும் பண்பு தொகையை நம்ம பிரித்து எழுதக்கூடாது, எப்பவுமே அது சேர்ந்து வரக்கூடிய ஒரு இடத்தை குறிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றுக்கு இடையில் நின்று பொருளை தெளிவாக உணர்த்தி நிற்கும் இடைச்சொற்களை சேர்த்து எழுத வேண்டும். நல்லா கவனிங்க, பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றுக்கு இடையில் நின்று பொருளை தெளிவாக உணர்த்தி நிற்கும் இடைச்சொற்களை சேர்த்து எழுத வேண்டும். இப்ப இடைச்சொற்களை பொறுத்தவரை என்ன செய்யும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிக்கும் போது, இடை எனப்படுவது பெயரோடும் வினையோடும் நடைபெற்று இயலும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப அது எப்பவுமே இடைச்சொல் பெயர் சொல்லோடவோ வினைச்சொல்லோடவோ சேர்ந்துதான் வரும், தனித்து வராது. அப்ப சேர்ந்து வருகிற அந்த இடைச்சொல்லை நம்ம என்ன செய்யக்கூடாது, பிரித்து எழுதக்கூடாதுங்கிறத நம்ம நினைவு வச்சுக்கிறோம். எங்கே எதை படிச்சாலும் அந்தந்த இடத்துக்கு நீங்க அதை நிறைவு செய்து கொண்டு நினைவுபடுத்திக் கொண்டே வந்தா வேண்டாம், அந்த மாதிரியான பிள்ளைகளை நம்ம தவிர்க்க முடியும். அப்ப இடைச்சொல்லை பொறுத்தவரை என்ன செய்யும், பெயரோடும் வினைவோடும் சேர்ந்து வரும், தனித்து வராது. அதை போய் நம்ம பிரிச்சோம்னா தப்பாகிவிடும். இங்க பாத்தீங்கன்னா அணங்குகொள், அணங்கு கொள் 2 வார்த்தை இருக்கு. அணங்குகொள் என்று சொல்லுகிற பொழுது சேர்ந்து வருகிறது. இப்ப கொள் என்பது இடைச்சொல், இந்த அணங்கு என்கின்ற ஒரு பெயர் சொல்லோட அது சேர்ந்து வரணும். இங்க பாத்தீங்கன்னா அணங்கு கொள் என்று வருகிறது. அணங்கு என்பதை கொல்ல வேண்டும் என்கின்ற வேறு பொருளை தருகிறது. அப்ப கொள் என்பதற்கு இந்த இடத்துல வரும்போது அது இடைச்சொல் அல்ல, வினைச்சொல்லாக மாறிவிடும். அப்ப நமக்கு இது என்ன இடைச்சொல்லா என்ன இடைச்சொல்லும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா என்ன செய்யக்கூடாது, அதை பிரித்து எழுதக்கூடாது. ஏனென்றால் இடைச்சொல் பெயரோடும் வினையோடும் சேர்ந்தே வரும். இங்க பாருங்க, அப்ப அணங்கு கொள் என்று எழுதினால் அது தவறாகும். அணங்கை கொண்டு விடு. அணங்குன்னா என்னது, தெய்வ பெண் என்று சொல்லுவார்கள். இங்கே அணகுங்கொள் என்ற தெய்வ பெண்ணோ அணங்குகொள் ஐமொழி கொள்ளோ என்று கேட்பாங்க. சரிதானா? அப்ப தெய்வ பெண்ணா அப்படிங்கிறதுக்கும் தெய்வ பெண்ணை கொள் என்பதற்கும் வேறுபாடு உண்டு. இங்கே கொள் என்பது இடைச்சொல், இங்கே கொள் என்பது வினைச்சொல்.
அப்ப இடைச்சொல் என்று தெரிந்து கொண்டோம்னா அது பெயர் சொல்லடவோ வினைச்சொல்லடவோ சேர்ந்துதான் வரும், தனித்து வரக்கூடாது. அதனால பாத்தீங்கன்னா இடைச்சொல்லுடன் சொற்களை சேர்த்து எழுத வேண்டும். பேசியபடி பணம் கொடுத்தான், பேசிய படி பணம் கொடுத்தான், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நம்ம ஏற்கனவே அளக்கும் படி அப்படின்னு நம்ம பார்த்தோம். இங்க பாருங்களேன், பேசியபடின்னு ஒரு சொல்லாட்சி இருக்கு. இங்க பாருங்க, இடைச்சொல்லுடன் சொற்களை சேர்த்து எழுத வேண்டும். பேசியபடி இடைச்சொற்களை எப்பவுமே சேர்த்து எழுதணும் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். பேசியபடி பணம் கொடுத்தான் என்று எழுதுகிற பொழுது அது பேசியவாறு, சொன்னவாறு, என்ன சொன்னானோ சொன்னவாறு, குறிப்பிட்டவாறு அப்படின்னு நம்ம பொருள் வச்சுக்கலாம். பேசிய படி பணம் கொடுத்தான் என்றால் பேசிய ஒரு படியோ 2 படியோ 3 படியோ அது நிறைய கொடுத்து அளந்து கொடுத்தான் அப்படிங்கிற ஒரு பொருள். அப்ப பேசியபடி என்பது சொன்னபடி, கூறியபடி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப நம்ம விடைச்சொற்களை எப்பவுமே சேர்த்து எழுத வேண்டும், பிரித்து எழுதக்கூடாது. அதுக்கு இருப்பாங்களேன், மணி அடித்து சென்றான், மணி அடித்து சென்றான், 2 வார்த்தை இருக்கு, 2 சொற்றொடர் இருக்கு. முதல் சொற்றொடர் பாருங்க, மணி அடித்து சென்றான் என்று சொல்லுகிற பொழுது நம்ம என்ன செய்வோம், போய் ஒரு கோயிலையோ ஒரு பள்ளிக்கூடத்திலேயோ இடைவேளை விடுகின்ற பொழுதோ அடுத்த பாடப்பிரிவு மாறுகின்ற பொழுதோ அடிக்கின்ற மணிக்கு மணி அடித்து என்று பொருள், ஒலி எழுப்பி அப்படின்னு பொருள். ஆனா இங்க பாருங்க, மணி அடித்து சென்றான், மணி என்கின்ற ஒருவன் யாரையோ எதையோ அடித்து சென்றிருக்கின்றான் என்ற வேறு பொருளை தந்திருக்கிறது. அப்ப எப்பவுமே இடைச்சொற்களை என்ன செய்யணும், சேர்த்தே எழுத வேண்டும். பிரித்து எழுதினால் பொருள் மயக்கம் ஏற்படும். அப்ப அப்படி ஒரு பகுதி இடைச்சொல்லை பத்தி நம்ம பேசுறோம். இப்ப பாத்தீங்கன்னா பன்மையை உணர்த்தும் கல் விகுதியை எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கல் என்பதற்கு பன்மையாக வருகிற பொழுது வேறொரு பிழை தரும், தனித்து வருகின்ற பொழுது இன்னொரு பானத்தை குறிப்பதாக அமையும். அப்ப அதை எந்த இடத்துல என்ன பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்தணும். பாருங்க, பன்மையை உணர்த்தும் கல் விகுதி சேர்ந்த சொற்களை பிரிக்காமல் எழுத வேண்டும். ஈக்கள் மொய்த்தன அப்படின்னு ஒரு சொல்லாட்சி இருக்கு. ஈக்கள் மொய்த்தன அப்படின்னு இன்னொரு சொற்றொடரும் இருக்கு. இப்ப ஈக்கள் மொய்த்தன என்றால் ஒரு பொருள்ல ஒரு இனிப்புல நிரம்ப ஈக்கள் மொய்த்தன அப்படின்னு ஒரு பொருள். இங்க பாத்தீங்கன்னா கல் மொய்த்தன அப்படின்னு சொல்ல பிரிக்கிற பொழுது ஈக்கள் எல்லாம் கற்பானையை அல்ல கல் இருக்கின்ற அந்த இடத்தை அந்த பொருளை என்ன செய்யுது, மொய்த்து வருகிறது, மொய்த்தன அப்படின்ற பொருள் வருகிறது. அப்ப இந்த இடத்துல ஈக்கள் மொய்த்தனவா, ஈலாம் சேர்ந்து கல்லில் மொய்த்தனவா அப்படிங்கிற பொருளை நம்ம புரிந்து கொண்டு நம்ம என்னதான் அந்த சொற்றொடர் சரியாக அமையும், அந்த மயக்கம் நமக்கு தவிர்க்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரங்குகள் உண்டன, குரங்கு கள் உண்டன, இதுக்கும் வேறுபாடு இருக்கு. குரங்குகள் என்பது நிரம்ப குரங்குகள் எதையோ சாப்பிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இங்கே குரங்கு கல் உண்டன, ஒரு குரங்கு போய் கல் குடிக்குது அப்படின்னு ஒரு பொருள் தருகிறது. அப்ப பொருள் மயக்கத்துக்கு நம்ம சரியான பொருள் என்று புரிந்து கொண்டு எழுத வேண்டும். எதை பிரிக்கணுமோ அதை பிரிக்க வேணும், எதை சேர்க்கணுமோ அதை சேர்க்க வேண்டும். பண்பு தொகையா வினை தொகையா சேர்த்து எழுத வேண்டும், இடைச்சொற்களா சேர்த்தே எழுத வேண்டும், கல்விகிதியா தேவையான இடத்துல பிரித்தும் தேவையான இடத்துல கல்விகிதினா சேர்த்து எழுத வேண்டும். கள் என்கின்ற ஒரு பொருள் என்றால் அதை பிரித்து எழுத வேண்டும், இல்லைன்னா அங்கே பொருள் மயக்கம் ஏற்படும். அதே மாதிரி பாருங்க, இரட்டை கிளவி சொற்களை சேர்த்து எழுத வேண்டும். சேர்ந்து வந்தா தான் இரட்டை கிளவி, தனித்தனியா வந்தா இரட்டை கிளவியே கிடையாது. அப்போ சேர்ந்துதான் வரும். இரட்டை கிளவியை பிரிக்க நம்ம கூடாது. படபட அப்படிங்கிற வர சொல்லுக்குதான் படபட என்பது இரட்டை கிளவி. அப்ப இரட்டை கிளவியோட ஒரு சொற்றொடர் வந்துச்சுன்னா அதை பிரிக்க கூடாது அப்படிங்கிறாங்க. படபட சிறகை அடித்தது என்று எழுத வேண்டும். பட என சிறகை பட என சிறகை அடித்தன என்று அடிக்கிறது என்பது தவறாக மாறிவிடும். அதே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வேறு எது மாதிரியான மயக்கம் நம்ம வரும்போது பார்ப்போம். சொற்புணர்ச்சியில் நிலைமொழியின் ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாகவும் வருமொழி முதலெழுத்து உயிரெழுத்தாகவும் இருந்தால் அவற்றை சேர்த்தே எழுத வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா நிலைமொழியில ஈற்றெழுத்து மெய்யெழுத்தா இருந்துச்சுன்னா வருமொழி முதல்ல உயிர் வந்துச்சுன்னா அதை சேர்த்தே எழுத வேண்டும், பிரித்து எழுதக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம், இது நல்லா பார்த்துக்கணும். உயர்வரின் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிறதான் விதி. அந்த அடிப்படையில புணர்ச்சி விதியில நம்ம என்ன செய்யணும்னா இறுதி எழுத்து மெய்யெழுத்தாகவும் வருமொழி முதல்ல உயிரும் வந்தா அதை கண்டிப்பா சேர்த்து எழுத வேண்டும், பிரிச்சு எழுதக்கூடாது. கடல் அலை என்பதை கடல் அலை என்றே எழுத வேண்டும். கடல் அலை என்று பிரித்து எழுதக்கூடாது. அதான் அவங்க என்ன சொல்லிருக்காங்க, ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாகவும் வருமொழி முதலெழுத்து உயிரெழுத்தாகவும் இருந்தால் அவற்றை சேர்த்து எழுத வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த இதுல பாருங்க, உரிச்சொற்களை பெயருடனும்
வினையுடனும் பயன்படுத்தும் போது சேர்த்து எழுத வேண்டும். உரிச்சொல்லையுமே எப்பவுமே பெயரோடவோ வினையோடவோ இருந்துச்சுன்னா அதை சேர்த்து எழுதக்கூடாது. அதை போய் தனியா எழுதக்கூடாது. தவ கூட்டல் சிறிது, தவ சிறிது அப்படின்னு பிரிக்க கூடாது. தவ சிறிதுன்னு சேர்த்து எழுதணும். இங்க பாருங்க, கடி மனம் அப்படின்றது, அது போய் கடி மனம் என்று எழுதக்கூடாது. அப்ப உரிச்சொற்களையும் நம்ம என்ன செய்யணும், சேர்த்தே பயன்படுத்த வேண்டும், பிரித்து எழுதக்கூடாது. அப்படிங்கிறத நீங்க நினைவு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த குழப்பம் வராது. அதே மாதிரி பாருங்க, உண்மை தொகை சொற்களையும் நேரிணை சொற்களையும் எதிர் இணை சொற்களையும் சேர்த்தே எழுத வேண்டும். உண்மை தொகையில நேரிணை சொற்களா இருந்தாலும் சரி, எதிரிணை சொற்களா இருந்தாலும் சேர்த்தே எழுத வேண்டும். அப்போ உண்மை தொகைனா என்ன, மறைந்து வந்துச்சுன்னா அது பேரு உண்மை தொகை. இங்க பாத்தீங்கன்னா உற்றார் உறவினர், உற்றாரும் உறவினர்னு வந்திருக்க வேண்டும். அப்படி வந்துச்சுன்னா அது பேரு எண்ணுமை. உண்மை இல்லாதனால அது உற்றார் உறவினர் அப்படின்னு வந்திருக்கு. அப்படி வருகின்ற பொழுது அந்த உண்மை தொகையில் என்ன செய்யணும், சேர்த்து எழுதுமே தவிர அதை போய் உற்றார் உறவினர்னு பிரித்து எழுதுனா பொருள் தப்பாகிவிடும். அப்படி எழுத கூடாது. அதனால உற்றார் உறவினர் என்று எழுதுவதே சரியானது. உற்றார் உறவினர் என்பது தவறு. அதே மாதிரி சீரும் சிறப்பும் என்பது, சீரும் சிறப்பு என்பது நேரிணை சொற்கள். அதையும் என்ன செய்யணும், சேர்த்து எழுத வேண்டும். நிறைய பேர் சீருடனும் சிறப்புடனும் அப்படின்னு பிரிச்சு நம்ம எழுத தேவை. சீரும் சிறப்பு என்று சேர்த்து தான் எழுதணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேடு பள்ளம், மேடு பள்ளம் எதிரிணை சொற்கள்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கங்க. சீர் என்பதும் சிறப்பு தான், சிறப்புங்கிறதும் சிறப்பு தான். அப்ப நேரிணை சொற்கள் என்பது நேர்மறையான பொருளை தரக்கூடியது, நேர பொருளுக்குள்ள முடிவது. எதிரிணை அப்படிங்கிறது வந்து அந்த மாத்தி மாத்தி சொல்றது, ஆணும் பெண்ணும் மேலும் கீழும் மேடும் பள்ளமும் இப்படின்னு எதிர்மறை பொருளை தரக்கூடியது. அப்படி எதிரிணை சொற்கள் வந்தாலும் என்ன செய்யணும், சேர்த்தே எழுதணும். பிரித்து எழுதுறது தப்பு. மேடு பள்ளம் என்பதை சேர்த்து எழுத வேண்டும். மேடு பள்ளம் என்று எழுதினால் தவறாகிவிடும், பொருள் தப்பாக மாறிவிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொற்றொடர் பிழை என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். திணை, பால், எண், இடம், காலம் முதலிய பிழைகள் ஏற்படா வண்ணம் தொடர் எழுத பழகுதல் சால சிறந்தது. கீழே உள்ள தொடர்கள் பிழையானவை அல்லவா, சிந்தியுங்கள். பாருங்க, கோவலன் மதுரைக்கு சென்றது அப்படின்னு எழுதியிருக்காங்க. நம்ம திணை உயர்திணையா இருந்தா முடிவும் உயர்திணையில முடியணும். பால் எந்த பாலோ, ஐம்பால்ல எந்த பாலோ, திணை இரு திணை, பால் 5. அப்ப எண், இடம், காலம் இதெல்லாம் நம்ம எழுதுகிற பொழுது நம்ம தெளிவா எழுதணும். கோவலன் மதுரைக்கு சென்றான் என்று எழுதுவதே சரி, கோவலன் மதுரைக்கு சென்றது என்று எழுதுனா அது தவறாகிவிடும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது சென்றான் என்று எழுத வேண்டும். கோவலன் இன்னும் வந்திருக்கு, சென்றான் என்று எழுத வேண்டும். அது மாதிரி பறவைகள் நெல்மணிகளை வேகமாக கொத்து தின்றது அப்படின்னு எழுதியிருக்காரு. இங்க வந்து கழு விகுதி பன்மை இருக்கு. பன்மை வரும்போது என்ன செய்யணும், தின்றன என்று எழுத வேண்டும். அப்ப இது மாதிரியான மயக்கங்களும் வரும். எண் மயக்கம், இடமயக்கம், திணை மயக்கம், கால மயக்கம், பால் மயக்கம்லாம் வரும். அதுல என்ன பால் வந்தா அந்த பாலை சரியா எழுத வேண்டும். திணை சரியா இருக்கணும், சரியா எழுத வேண்டும். பாருங்க, குதிரையும் யானையும் வேகமாக ஓடியது அப்படின்னு. குதிரையும் யானையும், குதிரை யானை அப்படிங்கிறது 2 பொருள், பன்மை. அப்ப பன்மை தான் எழுதுறது. வேகமாக ஓடின என்று எழுத வேண்டும். அவன் வெண்மதியிடம் பேசினாய் என்று. அவன் பேசினாய்ங்கிறது முன்னிலை, அவன் என்பது படற்கை. இப்ப படற்கை வரும்போது படற்கை தான் வரணும். அப்ப அவன் வெண்மதியிடம் பேசினான் என்று எழுத வேண்டும். இப்படி எழுதியிருந்தா அது சரி. அப்ப இங்க இடமயக்கமும் வருது. சென்னையிலிருந்து நேற்று வருகிறான், சென்னையிலிருந்து நேற்று வருகிறான். நேற்று என்பது கடந்த காலம். இறந்த காலம், இறந்த காலம் வந்தா நேற்று வந்து விட்டான் என்று எழுத வேண்டும். வருகிறான் என்று, வந்தான் என்று எழுத வேண்டுமே தவிர சென்னையிலிருந்து நேற்று வருகிறான் என்று எழுதக்கூடாது. பாருங்க, அல்லன், அல்லல், அல்லர், அன்று, அல்ல என்பனவற்றை திணை, பால், எண், இடம் இருந்து இடம் அறிந்து ஆளுதல் வேண்டும். அவனல்லன், அவளல்லல், அவரல்லர், நாய் என்று, நாய்கள் அல்ல, இதெல்லாம் புரிந்து கொண்டு சரியாக நம்ம எழுதணும்னா தான் அந்த பொருள் மயக்கம் நமக்கு வராது. அதே மாதிரி பாருங்களேன், அது என்னும் வேற்றுமை உருவு அகிரணைக்கு உரியது. வரும் சொல் உயர்திணையாகின் அது என்னும் உறுப்பினை பயன்படுத்தல் கூடாது. நம்ம பார்த்தோம்னா தெளிவா தெரியும். எனது வீடு, பாருங்க, அது என்னும் வேற்றுமை உருவு அகிரணைக்கு உரியது. வரும் சொல் உயர்திணையாகின் அது என்னும் உறுப்பினை பயன்படுத்தக் கூடாது. எனது வீடு, அரசரது மாளிகை என்று எழுதலாம். ஆனால் எனது மனைவி, அரசரது மகன் என்று எழுதுதல் பிழை.
மனைவி மகன் என்பது உயர்திணை. நம்ம அழைப்பதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எழுதியிருக்காங்க எங்களது மகன் அப்படின்னு எழுதுவாங்க. அப்படி எழுதுவது தவறு. எங்களின் மகன் என்று, எங்களின் திருவளர் செல்வன், எங்களின் திருநிறை செல்வன் என்றுதான் எழுதுமே தவிர அங்கே போய் எங்களது அப்படின்னா அது எழுதக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் வந்து உயர்திணை, அது எரும மாடு கிடையாது, அது அகிரிணை கிடையாது. அப்ப இதெல்லாம் நம்ம தெரிய வேணும். அழைப்பதில் நிரம்ப தவறுகள் வந்து எங்களது அப்படின்னு பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். பாருங்க, இங்க மனைவி மகன் என்று வந்திருக்கு, அவங்கெல்லாம் உயர்திணை. உயர்திணை சொல்லுகிற பொழுது அவன் அவள் இதுதான் பயன்படுத்த வேண்டும். அதுல போயிட்டு அது இதெல்லாம் நம்ம பயன்படுத்த கூடாது. தொடர் எவ்வித குழப்பமும் இல்லாமல் அமைக்கப்பட வேண்டும். இரண்டாவது குழந்தையிடம் கேள்வி கேட்டான். குழந்தையிடம் இரண்டாவது கேள்வி கேட்டான். இப்ப 2 சொற்றொடர்ல நீங்க பாத்தீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா 2 குழந்தைகள் இருக்கு. அதுல யார்கிட்ட கேள்வி கேட்டான்? இரண்டாவது இருக்கிற குழந்தைகிட்ட கேள்வி கேட்டான்னு ஒரு பொருள் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா குழந்தையிடம் இரண்டாவது கேள்வி கேட்டான் என்றால் ஒரு குழந்தை இருக்கு, அது 2 கேள்வியில இரண்டாவது கேள்வியை கேட்டாங்கிற ஒரு பொருளையும் நமக்கு தருகிறது. முதலில் சொற்கள் இடம் மாறியதால் தொடருக்கான பொருள் மாறுகிறது. அவன் அருகில் இருந்தான், அவன் அருகாமையில் இருந்தான். 2 சொற்றொடர் இருக்கு பாருங்க. இப்ப அருகில் என்பதற்கு எதிர்ச்சொல் அருகாமை. நிறைய பேர் சொல்றான் அதன் அருகாமையில், அருகாமையில் நான் அருகாமையில பார்த்தேன் அப்படிங்க. அருகாமைனா பக்கத்துல இல்ல, தூரம்னு அர்த்தம். நம்ம அருகாமையில் அருகாமையில் தொடர்ந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அருகில் என்பதே சரி, அருகாமை என்பது தவறானது. பாருங்க, கோரம் அப்படிம்போம். கோரம்னா அது மோசமானது, அகோரம்னா அழகுன்னு அர்த்தம். நம்ம அகோரமா இருந்து தவறா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதை நாங்க பார்க்கணும். இங்க பாருங்களேன், பாருங்க இதுல பாத்தீங்கன்னா அவன் அருகில் இருந்தான், அவன் அருகாமையில் இருந்தான். அருகில் என்பதற்கு எதிர்ச்சொல் அருகாமை. இந்த வேறுபாடு நமக்கு தெரியாதனால நிறைய நம்ம தவறு செய்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேருந்து மோதி மிதிவண்டியில் சென்றவர் காயம் என்னும் தொடரும் பிழையானது. பேருந்து மோதியா மிதிவண்டியில் சென்றார்? மிதிவண்டியில் சென்றவர் பேருந்து மோதி காயம் என்று எழுத வேண்டும். நல்லா கவனிங்க, பேருந்து மோதி மிதிவண்டியில் சென்றவர் காயம் என்னும் தொடரும் பிழையானது. பேருந்து மோதியா மிதிவண்டியில் சென்றார் அப்படிங்கிற கேள்வி நீங்க வருது. ஆனா மிதிவண்டியில் சென்றவர் பேருந்து மோதி காயம் என்றுனா அது நமக்கு சரியானதாக இருக்கும். அப்போ சொற்றொடரை படிக்கின்ற பொழுது நமக்கு எல்லாம் சரியானதாகவே தெரிகிறது. ஆனா நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் உள்நோக்கி உற்று நோக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது மாதிரியான பிழைகளை தவிர்ப்பதற்கும் நமக்கு வழிவகைக்கும். அது மாதிரியான பொருள் மயக்கம் நமக்கு தெளிவு பெறும். இப்போ பாத்துங்க, நம்மகிட்ட இருக்கிற அடிக்கடி நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து தவறாக பயன்படுத்துகிற வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடுதண்ணீர் அப்படிம்பாங்க. தண்ணீர் என்பது தன்மை கூட்டல் நீர். தன்மைனாலே குளிர்ச்சி, குளிர்ச்சியா இருக்கிற தண்ணீரை தான் தண்ணீர்னு சொல்லணும். குளிர்ச்சி இல்லைன்னா அது நீர். வெப்பமா இருந்தா அது பேரு வெந்நீர். சுட வச்சுட்டோம்னா அது சுடுகின்ற தண்ணீர் சொல்லக்கூடாது, அது வெந்நீர் என்று தான் சொல்லணும். அப்போ வெந்நீரா நீரா தண்ணீரா என்பதை தெளிவுபடுத்தி கொண்டு நம்ம வந்து எழுத வேண்டும். அப்போதான் அது மயக்க வராது. இங்க என்ன பாருங்க, கொஞ்சம் சுடுதண்ணி கொடுங்களேன் நம்ம ஊர்ல பேசுகிற மரபு இருக்கு. சுடுதண்ணீர் என்று எழுதுவதும் பிழையே. தண்ணீர் என்பது குளிர்ந்த நீர். சூடும் குளிருமாக நீர் எப்படி இருக்க முடியும்? நடு சென்றரில் நின்றான். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா தெரியும், நடு சென்டர் ஒரே சொல்லுதான். நடு அப்படிங்கிறதையும் ஆங்கில சென்டர் என்கின்ற அந்த ஆங்கில சொல்லையும் சேர்த்து எழுதுகிற மரபு இருக்கு. நடு என்பது தமிழ், சென்டர் என்பது ஆங்கிலம். இரண்டிற்கும் ஒரே பொருள். நடுவில் நின்றார் என்று எழுதினாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஒரு சொல் தான் நம்ம பயன்படுத்தணும், நிரம்ப சொற்களை பயன்படுத்தணும். ஒரே பொருள் தரக்கூடிய பிறமொழி சொற்களை எழுதுகிற பொழுது நம்ம சேர்த்து செய்யறது ரீச்சுக்கார ஓரமா அப்படின்னு சொல்ற ஒரு மரபு. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பயன்படுத்திக்கிறோம். அப்புறம் ஒரு வரியின் இறுதியில் உள்ள சொல்லை பிரித்து எழுதுவதாக இருந்தால் பொருள் கெடாதபடி பிரிக்க வேண்டும். நம்பியார் கூட சென்றார் என்பதற்கும் நம்பி யார் கூட சென்றார் என்பதற்கும் பொருள் வேறுபாடு உள்ளது. 2 சொல்ல நம்பியார் என்பதும் நம்பி யார் என்பதும் வேறு வேறு பொருளை தருகிறது. இப்ப இங்க கேள்வி வேண்டுமா இல்ல நம்பியார் யார் கூட சென்றார் என்ற பதில் வேண்டுமா, அதை புரிந்து கொண்டு நம்ம செய்யணும். இங்க கேள்வியா பதிலா என்பது புரிந்து கொண்டோம் என்றால் இந்த மயக்கம் நமக்கு வந்து தவிர்த்து கொள்ளலாம். அதே மாதிரி வினைத்தொகை சொல்லுக்கு இடையில் வல்லினம் மிகக்கூடாது. நம்ம வல்லினம் மிகா இடங்கள்ல நம்ம பேராசிரியர் பேசியிருக்காங்க, அதனால அது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம நினைவு கூறுவதமாக பேசுறோம். வினைத்தொகை சொற்களுக்கு இடையில் வல்லினம் மிகக்கூடாது. இப்ப பாருங்க, நம்ம அழைப்புதல் போடும்போது போடுவோம் நிறையா, திருவளர் செல்வன் செல்வி அல்லது திருவளர் செல்வன் செல்வி என்று போடுவாங்க. திருவளர் என்பது வினைத்தொகை சொல். அப்ப வினைத்தொகைனா கண்டிப்பா வல்லினம் மிக கூடாது. அப்ப இது தவறானது, இது சரியானது அப்படிங்கிறத நீங்க பாருங்க. அதே மாதிரி திரு நிறை செல்வன் அப்படி திரு நிறை செல்வன் திரு நிறை செல்வன் அப்படின்னு 2 சொற்றொடர் இருக்கு. இந்த 2 சொற்றொடர்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறை என்று சொல்லுவோம். திருநிறை என்பது வினைத்தொகை. அப்போ இங்கே ஒற்று மிகுதல் கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்திக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா
பிள்ளைகளை எப்படிலாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒருவர் சொல்ல சொல்ல கேட்டு எழுதி பழக வேண்டும். ஒருத்தர் பேசுகிறார், அவரை சொல்ல சொல்ல நம்ம எழுதி பழகலாம். சொல்லுக்கான பொருளை நினைவில் கொள்ளுதல் சிறந்த பயிற்சியாகும். நம்ம என்ன சொல்லோ அதை நம்ம நினைவில் வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்ல நம்ம எழுத போறோம், அதனுடைய பொருள் என்ன என்று புரிந்து எழுதணும்னா நமக்கு நல்லது. மரபு சொற்களை கற்றில் இன்றியமையாத ஒன்று. மரபு சொற்கள் இருக்கும்போது அந்த மரபு சொற்களுடைய எப்படி பயன்படுத்தணும் அப்படிதான் நம்ம பயன்படுத்தணும். அதை போய் நம்ம தவறுதலாக எழுதக்கூடாது. அப்போ மரபு சொற்கள்ல எப்படி நம்ம பயன்படுத்தணும், கோழினா என்ன செய்யும், சேவல்னா என்ன செய்யும்னு ஒரு கணக்கு இருக்கு. அப்போ அதுபடிதான் நம்ம எழுதணும் என்றால் அந்த மாதிரியான மயக்கங்களை நம்ம தவிர்க்கலாம். இங்க பாருங்க, மரபு சொற்களை கற்றல் இன்றியமையாத ஒன்றாகும். யானை கன்று குதிரை கணைக்கும். இப்ப யானையுடைய குட்டி அப்படின்னு சொல்ல கூட யானை கன்று என்று சொல்ல வேண்டும், குதிரை கணைக்கும் என்று எழுத வேண்டும். குதிரை கத்தியது என்று எழுதுவது தவறாகிவிடும். இலக்கண விதிகளை மனத்தில் பதித்து வைப்பது எப்போது நமது கடமை. அது ரொம்ப முக்கியம். நான் சொல்லும் போதே சொன்னேன் இல்லையா, நம்ம இடைச்சொல்னா என்ன, அதோடைய இயல்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இங்கே இடைச்சொல்லுக்குள்ள பிரித்து எழுதணுமா சேர்த்து எழுதணுமா அப்படிங்கிற விஷயம் நமக்கு செய்தி நமக்கு நினைவுக்கு வரும். அப்படியே ஒவ்வொரு இலக்கண விதிகளையும் இப்ப நம்ம சுடர் ஆளி என்று பேசுகிற பொழுது உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற அந்த இலக்கண விதிகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம இயல்பாவே பிரித்து எழுதணுமா சேர்த்து எழுதணுமா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சு போயிடும். பண்பு தொகைனா எப்படி வரும், சேர்ந்து தான் வரும். உரிச்சொல்னா என்னது, பெயரோட வினையோட சேர்ந்து வரும். இடைச்சொல்னா என்னது, பேச்சொலோட மட்டும் பேச்சொலோட வரும், வினைச்சொலோட வரும், தனித்து வராது. அப்படிங்கிற அந்த செய்திகளை நம்ம மனசுகளை நிறுத்திக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அந்த மாதிரியான பிழைகள் வருவதை தவிர்க்கலாம். எழுதியதை மீள படித்து பார்த்து பிழை இருப்பின் திருத்துதலும் நமக்கு, நம்ம எழுந்து சரியா அப்படிங்கிறத இன்னொரு முறையும் பிரித்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம தவறு இருந்தா திருத்திக்கலாம். புரிகிறதா? அப்போ மயக்கம் என்பது நம்மளை அறியாமல் ஏற்படுகிற ஒரு விஷயம். அறியாமல் ஏற்படுகிற விஷயம் இலக்கண விதிகளையோ மற்ற பிரித்து எழுதுகிறோமா சேர்த்து எழுதுகிறோமா என்பதை தெரிந்து கொண்டு எழுதணும் என்றால் இந்த பொருள் மயக்கத்தை தவிர்க்கலாம். அடுத்த வகுப்புல சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நான் உங்கள் பெரிய இலை மனோகர். நன்றி. அந்த பொருள் மயக்கங்களே ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். மரபு தொடர்கள் என்ன, மரபு சொற்களை என்னமோ தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். யானை கன்று குதிரை கணைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்துருந்துச்சு. இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, அப்ப அது மாதிரியான அந்த மரபுகள் என்னென்ன அப்படிங்கிற சில வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த மயக்கத்தை தவிர்ப்பதற்கு வழிவகுக்கும். அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒளி மரபு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, வினை மரபுன்னு ஒண்ணு இருக்கு. ஒளி மரபு அப்படி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆடு கத்தும், குயில் கூவும், கிளி பேசும் அல்லது கொஞ்சும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அங்க இருக்கிற பிழைகளை தவிர்ப்பதற்கு நம்ம வழிவகுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சேவல்னா கோவும், புறானா குணுகும், மயில்னா அகவும், கூகைனா குழரும், வண்டு முரளும், எருது எக்காலமிடும், குரங்கு அளப்பும், நரி ஊழையிடும், பூனை சீரும், யானை பிளிரும், எலி கீச்சிடும், குதிரை கணைக்கும், சிங்கம் முழங்கும், புலி உருமும், குதிரை கணைக்கும் சொல்லிட்டோம், ஆந்தை அலரும், கோழி கொக்கரிக்கும், காகம் கரையும். இது போன்ற அந்த மரபு தொற்றர்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அந்த மயக்கத்திற்கு காக்கா அப்படின்னா என்ன செய்யும், கரையும் கத்தும் என்பதை நம்ம தவிர்க்கலாம். சில இடங்கள்ல மயக்கம், அதனால அதை தவிர்க்கணும். அப்ப தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அப்போ மரபு தொடர்கள் என்னென்ன இருக்கு, அந்த மரபு தொடர்களை ஒளி மரபுனா என்ன, விழி மரபுனா இது, விரை மரபுனா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதையும் நம்ம சேர்த்து எழுதணும் என்றால் அந்த பொருள் மயக்கங்களை தவிர்ப்பதற்கு நமக்கு வழிவகை செய்யும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒளி மரபுன்னு சொன்னோம். இப்ப வினை மரபுன்னு இருக்கும். வினை மரபு அப்படிங்கிறத பாருங்க, அம்பு எய்தார், அம்பை விட்டார் அப்படின்னு சொல்லுவோம். அம்பு விட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு, அம்பை விட முடியாது, அது எய்துதல் அப்படின்னு போடுறது. அப்ப பாத்தீங்கன்னா அம்பு எய்தார் என்பது ஆடை செய்தார் என்று சொல்லக்கூடாது, அதை நெய்தார் என்று சொல்ல வேண்டும். உமி கருக்கினான் எரித்தான் என்று சொல்லக்கூடாது, அதை கருக்கினான் என்று சொல்ல வேண்டும். ஓவியம் புனைந்தான் என்று சொல்ல வேண்டும். கூடை முடைந்தார் என்று சொல்ல வேண்டும். சுவர் எழுப்பினான் என்று சொல்ல வேண்டும். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்களேன். ஓவியம் புனைந்தான், புனைவு என்பது ஓவியம் புனைதல் அப்படிங்கிறது ஒரு கற்பனையான விஷயமா இருக்கும். அது அவருக்கு மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதை அவர் வெளிப்படுத்தக்கூடிய இடமா இருக்கும். அதனாலதான் அது புனைதல் அப்படிங்கிறோம். கூடை முடைந்தார் அப்படிங்கிறது, முடை அப்படிங்கிறது பின்னிக்கிட்டே வர்றது. சுவர் எழுப்பினான் அப்படிங்கிறது, சுவர் அப்படிங்கிறது இருக்காது, அது புதிதாக உருவாகிக்கிட்டே வர்றது. அதனால எழுப்பினான் அப்படின்னு சொல்றோம். செய்யுள் இயற்றினான், சோறு உண்டான், சோறை உண்ணணும். உண்ணல் தின்னல் நக்கல் பருகல் அப்படின்னு நம்மளுடைய சாப்பிடுகிற முறை இருக்கு. உண்ணுதல் என்பது அரைச்சும் அரைக்காமையா அப்படியே சாப்பிடுறது. சில அப்படியே விழுங்க கூட செல்லலாம். ஆனா தின்றான் என்பதெல்லாம் அரைத்து தான் சாப்பிட முடியும். உண்டான் என்பதை அரைத்தும் சாப்பிடலாம், அரைக்காமே சாப்பிடலாம். தின்றான் என்றால் அதை நொறுக்கி தான் சாப்பிடணும். அப்போ உண்ணல் தின்னல் நக்கல் பருகல்ல சோறு என்பதை உண்ண வேண்டும் என்பதை திங்க முடியாது. நான் பேச்சு நடையில சோறு தின்னியா அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அப்படி கேட்கக்கூடாது. சோறு உண்டாயிட்டான் தான் கேட்கணும். பால் பருகினான், தண்ணீர் குடித்தான், பூ பறித்தான், மரம் வெட்டினான்,
மாத்திரை விழுங்கினான், முறுக்கு தின்றான். நம்ம சொன்ன பார்த்தீங்களா, உண்டான் தின்றான் என்பதற்கு வேறுபாடு இருக்கு. முறுக்க உண்ண முடியாது, சோற தின்ன முடியாது. ரொம்ப அந்த வேறுபாடுகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு எழுதுகிற பொழுது நம்மளுடைய மரபு மயக்கங்களை நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். அதே மாதிரி இப்ப எழுதுகிற பொழுது பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுறதும் நம்மளுடைய பொருள் மயக்கத்துக்கு உதவியா இருக்கும். பிறமொழி சொற்களை இல்லாம கலக்காம எழுதுறதுக்கு நம்ம பிறமொழி சொற்களை என்னென்னங்கிறத சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். பாத்தீங்கன்னா அங்கத்தினர் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அது நம்ம தமிழ் சொல்ல பொறுத்தவரை அது உறுப்பினர் என்று பொருள். அதிபர் அப்படின்னு ஒரு சொல்லாட்சியை நம்ம அதிகமா பயன்படுத்தியிருக்கோம், அவர் தலைவர். அபிஷேகம் அப்படிங்கிற வடமொழி சொல்லதை நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கிறோம். கோயில்கள்லாம் முழுக்க முழுக்க வடமொழி சொற்களை தான் நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். இங்க அபிஷேகம் என்பதற்கு நீராட்டு என்பது. அதே மாதிரி அலங்காரமும் தமிழ் சொல் கிடையாது, ஒப்பனை என்பது சரியானது. ஆபத்து அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது, அது இடர். ஆசீர்வாதம் என்பது வாழ்த்து, ஆசீர்வாதம் தமிழ் சொல் கிடையாது. இலாபம் அப்படிங்கிறது பிறமொழி சொல், தமிழ் சொல் கிடையாது, அதுக்கு பேரு வருவாய். உத்தரவு அப்படிங்கிறது போடுறோம். நம்ம நிறைய வரைவுகள்ல உத்தரவுக்காகவே போடுறோம். உத்தரவு என்று சொல்வதை தவிர்க்க வேண்டும், ஆணை என்றே சொல்ல வேண்டும். உத்தரமா அப்படின்னு ஒரு உத்தரவா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருகிறது. உத்திரவு கிடையாது, உத்தரவு தான். உத்திரம் என்பது உயர்ந்தது என்ற அர்த்தம், உயர் அலுவலர்த்த அவரைத்தான் நம்ம கெஞ்சுகிற பொழுது பேசுகிற பொழுது உத்தரவிற்காக என்று பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உபயோகம் என்பது தமிழ் சொல் கிடையாது, பயன் என்பதே சரியான தமிழ் சொல். ஜனங்கள் என்பது தமிழ் சொல் கிடையாது, மக்கள் என்பதே சரியான சொல். நஷ்டம் நட்டம் என்பது தமிழ் சொல் கிடையாது, இழப்பு என்பதே சரியானது. கஜானா அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது, கருவூலம் என்பதே சரியானது. நிபுணர் என்பது தமிழ் சொல் அல்ல, வல்லுநர் என்பதே தமிழ் சொல். ஹாஸ்பிட்டல் என்பது தமிழ் சொல் அல்ல, மருத்துவமனை என்பதே தமிழ் சொல். பஸ் ஸ்டாண்ட் என்று சொல்வதே தமிழ் சொல் அல்ல, அது பேருந்து நிலையம் என்பதே சரியான தமிழ் சொல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகாரி என்று சொல்லுகிறோம், அதிகாரி அல்ல, அலுவலர் அவர். அந்நியர் என்று சொல்லுகிறோம், அவர் அயலார். அபூர்வம் என்று சொல்லுகிறோம், அது புதுமை. அனுமதி அப்படிங்கிறோம், அது இசைவு. ஆராதனை என்று சொல்லுகிறோம், அது வழிபாடு. லஞ்சம் என்று சொல்லுகிறோம், அது கையூட்டு. குமாரன் என்று சொல்லுகிறோம், அது மகன். உத்தியோகம் என்று சொல்லுகிறோம், அது பணி. கிராமம் என்று சொல்லுகிறோம், அது சிற்றூர். ஊர் என்று சொல்ல வேண்டும், சிற்றூர் என்று சொல்ல வேண்டும். கிராமம் என்கின்ற சொல்ல அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் நிரம்ப நம்ம தவிர்க்க வேண்டும். சாவி அப்படிங்கிறோம், திறப்புகோல். நாஸ்டா, வட சென்னையெல்லாம் நாஸ்டா துணியா அப்படின்னு கேட்பாங்க. நாஸ்டா என்பதற்கு சிற்றுண்டி, காலை சிற்றுண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. விஞ்ஞானம் என்பது அறிவியல். டீ ஸ்டால், தேநீர் கடை. பஜனை என்பது தமிழ் சொல்ல, அது கூட்டு வழிபாடு. போஸ்ட் ஆபீஸ் அல்ல, அது அஞ்சலகம். அப்ப இது மாதிரியான பிறமொழி சொற்களையே நம்ம எழுதுவதை நம்ம தவிர்ப்பது நல்லது. இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இதுல நிரம்ப நமக்கு கேள்விகள் வரும். பிறமொழி சொற்களை நீக்குங்கிற பொருள்லயே வரும். அதே மாதிரி பிறமொழி கலவாம சொற்றொடர்கள் அமைக்கிறதுக்கும் இந்த மாதிரியான பிறமொழி சொற்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்குடைய தேர்வுக்கு தயாராக உதவியாக இருக்கும். ஆமா, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதுக்கு அடுத்து வரக்கூடிய தயக்கம் என்ன அப்படின்னா, பிள்ளைகள்ல நமக்கு இந்த லகர வேறுபாடு. நம்ம தமிழ்ல எத்தனை லா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா 3 லா அப்படிம்பாங்க. எப்பவுமே எந்த ஒரு எழுத்தும் 3 வராது. ஒரு எழுத்து ஒரு இடத்துல 1 மட்டுமே வருவதால அது 3ஆக இருக்க வாய்ப்பே கிடையாது. நம்ம சொல்லுகிற பொழுது தமிழ்ல 3 லா என்று சொல்லுவோம். இது ல, இது ல, இது ழ. இது எப்படி படிக்கணும் அப்படின்னா ஐஎல் அப்படி படிச்சோம்னா இல் அப்படி படிக்கணும். இந்த இதை படிக்கிற பொழுது வாசிக்கும் பொழுது ஐஎல்எல் அந்த அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. லகரம்னா என்ன, லகரம்னா என்ன, அந்த எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இருந்தாலும் நினைவூட்டும் முகமாக அப்படி சொல்லுகிறேன். இல் என்பதற்கும் இழ் என்பதற்கும் வேறுபாடு இருக்கு. அது மென்மையாக பயன்படுத்த வேண்டும், இது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பயன்படுத்த வேண்டும். அதுல என்னென்ன பொருள்லாம் வேறுபாடு அப்படிங்கிறத நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஆனா நமக்கு சுருக்கமா சில விஷயங்களை நம்ம பார்க்கணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் பல்லின லகரம், இது பொது லகரம், இது சிறப்பு லகரம். இது ஏன் சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்றோம்னா வேற எந்த மொழியிலையும் இல்லாதது தமிழ் மொழி மட்டுமே உரியது. அதனால இது தமிழ் மொழிக்கு மட்டுமே உரிய சிறப்பு எழுத்துனால அது சிறப்பு லகரம் என்று சொல்லுகிறோம். பாத்தீங்கன்னா அழகுன்னு இருக்கு, அழகுன்னு இருக்கு, அழகுன்னு இருக்கு. இப்ப 3க்கும் வேறுபாடு நம்ம தெரிஞ்சாதான் எழுதுகிற பொழுது எந்த சொற்றொடர் சரியா வரும் நமக்கு புரியும். இப்ப அழகு என்பதற்கு பறவையினுடைய மூக்கு பேர் தான் அழகு அப்படிங்கிறது.
அழகு அப்படின்னா அது பெண் மயில். அழகு அப்படின்னா அது பெண் மயிலை குறிக்கக்கூடியது. நம்ம ஆங்கிலத்துல பீகாக் அப்படின்னு சொன்னா மயில் அப்படின்னு சொல்றோம், அதுவே தவறானது. பீகாக் அப்படின்னா ஆண் மயில் என்று தான் எழுதணும். பீக்கன் என்றால் பெண் மயில். அப்ப அந்த வேறுபாடு நம்ம பொதுவாகவே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிறைய சொற்றொடரை நம்ம தப்பா பயன்படுத்திருக்கோம். கோழி கூவும் அப்படிம்பாங்க. கோழிங்கிறது வேற, சேவல்ங்கிறது வேற. அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் மனத்துல நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னா எழுதுகிற பொழுது அந்த பிழை ஏற்படாம நம்ம தவிர்ப்பதற்கு பேருதவியா இருக்கும். அதனால அந்த அடிப்படையில நீங்க அழகுனா பெண் மயில், மேலோட்டமா மயில் என்று குறிப்பிடக்கூடாது. அது ஆனா பெண்ணா என்கிறத குறிப்பிட்டு சொல்லணுங்கிற சிந்தை நமக்கு வந்துச்சுன்னா தவறுகள் தவிர்க்கப்படும். அதே மாதிரி அழகு அப்படின்னா கவின், வனப்பு, எழில் அப்படின்னு 3 சொல்லாட்சி பதிவு, 3 ஒரே பொருள் தான், அழகு தான், அவ்வளவுதான். அப்புறம் இலை, இலை, இலை அப்படின்னு 3 சொல்லாட்சி இருக்கு. இப்ப இலை என்பதற்கு மரம், செடி, கொடிகளின் இலை அப்படின்னு சொல்றோம். இலை அப்படிங்கிறது இழைத்தல், உடல் இழைத்திருத்தல், இழைச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கிறங்கி இருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பொருள். இழை என்பதற்கு நூல், செய் அப்படிம்பாங்க. நூல், செய் ரெண்டுக்கும் வேறு. செய் அப்படின்னு இழைத்தல் அப்படின்னு, இழைத்தல் அப்படிங்கிறாங்க இல்லையா, அதை பக்குவப்படுத்துறது செய்யின்னு அர்த்தம். இந்த நூல் அப்படிங்கிறதுக்கு நம்ம தெரியும். நமக்கு இந்த ஊசி இருக்கு இல்லையா, நூலை கோர்த்து செய்கிற அந்த ஊசிக்கு பேரே இழை வாங்கி. இன்னும் கிராமப்புறங்கள இளவாங்கினே பேசுவாங்க. அது சரியான பொருள் இழை வாங்கி அப்படின்னு பொருள். இலையே அந்த நூலையே வாங்கி வாங்கி கோர்த்து தருவதனால அது பேர் இழை வாங்கி அப்படிங்கிற சொல்ல நம்ம கிராமப்புறங்கள்ல, தென் மாவட்டங்கள்ல இளவாங்கின்னு சொல்லுகிற மரபு இருக்கு. அந்த இழை என்பதற்கு நூல் என்று பொருள். அதே மாதிரி தலை, தழை, தழை அப்படின்னு பொருள். தலை என்பதற்கு உறுப்பு. ஏன் தலையை சொல்றோம்னா நம்ம உடல் உறுப்புகளிலேயே தலைமை வாய்ந்தது தலை. எந்த உறுப்பை எடுத்தாலும் உயிரோடு இருக்கலாம், தலையை எடுத்தோம்னா உயிரோடு இருக்க முடியாது. அதனாலதான் அது பேரு தலை அப்படிங்கிறோம். இடைப்பகுதி, தலைக்கும் காலுக்கும் இடைப்பட்ட பகுதி அறைன்னு சொல்லுவோம். தலைக்கும் காலுக்கும் பகுதி பாதி அறை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கால்னா என்ன அப்படின்னா உடல் உறுப்புல 4 ஒரு பங்கு தான் கால். அதை நம்ம பொருள் புரிந்து வைத்துக் கொண்டோம் என்றால் நமக்கு சில இடங்கள்ல நமக்கு என்ன என்கிற அந்த பொருளோட புரிந்து எழுதணும் என்றால் நமக்கு மயக்கங்களை தவிர்ப்பதற்கு வழிவகுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தலை என்பதற்கு விலங்கு அப்படின்னு பேரு. அப்ப விலங்குனா என்ன அப்படின்னா 4 கால்களை உடையது அப்படின்னு சொல்லுவோம். குறுக்கு வளர்ச்சி உடையதுன்னு அர்த்தம். மனிதன் விலங்கு கிடையாது. ஏன்னா நீட்டு வளர்கிற ஒரு இனம் மனித இனம். ஆனா குறுக்காக வளரக்கூடியதுனால அது பேரு விலங்கு அப்படின்னு சொல்லு. அதே மாதிரி தழை அப்படிங்கிறது தழைத்தல், செழிப்புறுதல். அதனால அந்த பொருள்ல நம்ம தெரிஞ்சு அந்த இந்த லகர வேறுபாடு தெரியுது. அதே மாதிரி பாருங்க, அலை, அலை என்பது கடல் அலை. கமையில வந்தாலும் அது அலர் தான். அப்புறம் அலை அப்படிம்பாங்க. அலை மாதிரி பார்ப்பு பொருள்கோள் அப்படிம்பாங்க. அலை அப்படிங்கிறது புற்று. அலை மாதிரி பார்ப்பு பொருள்னா அந்த புற்றுக்குள்ள போயிட்டு பாம்பு திரும்பி வருகிற விஷயம் படிக்கும் இல்லையா. அப்ப அந்த அலை அந்த யாப்பை பொருள்கோளே அந்த விஷயங்களே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு புரியும். உங்களுக்கு அலை என்பது புற்று. அப்புறம் அலைக்கு இன்னொரு பொருள் தயிர் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. பிசை என்கின்ற ஒரு பொருளும் இருக்கு. இந்த அலை அப்படிங்கிறது கூப்பிடு அப்படிங்கிற பொருள் தெரியுது. அப்ப நம்ம இந்த லகர வேறுபாடுகளையும் நம்ம தெளிவாக வச்சுக்கிட்டோம்னா அந்த எழுத்து மயக்கத்துல இருந்து நம்ம தெளிவு பெறலாம். அதே மாதிரி கலை, கலை, கலை அப்படின்னு 3 சொற்றாட்சி இருக்கு. இப்ப கலை என்பதற்கு கவின் கலைகள் அப்படின்னு சொல்லுவோம். நிகழ்த்து கலை, நிகழ்த்தா கலை அப்படின்லாம் இருக்கு. கலை என்பதற்கு நீக்குதல் அப்படிங்கிறோம். நீக்குதல் நம்ம வயல்வெளிகள்ல கூட இருக்கிற நம்ம தேவையில்லாத பொருட்களை கலை அப்படிங்கிறோம். அப்ப தேவையில்லாத நமக்கு எது தேவையோ அது நமக்கு பயிர், தேவையில்லாத எல்லாம் களை அப்படிங்கிற ஒரு பொருள். தேவையற்ற பொருள் பேரு, செடிகள் பேரு களை அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. களை என்பது மூங்கில். அதே மாதிரி வலி என்பது வலிமை, வலிக்கிறது. வழி என்பது காற்று, உங்களுக்கு தெரியும். வழி என்பது பாறை. இந்த இதெல்லாம் நீங்க தெளிவா வச்சுக்கணும். இந்த லகர வேறுபாடு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எழுதுகிற பொழுது அந்த வரக்கூடிய மயக்கங்களை நம்ம தெளிவுபடுத்தலாம். அதே நம்ம பாத்தீங்கன்னா ரகர வேறுபாடு இருக்கு. இந்த ரகரத்தை எப்படி வாசிக்கணும்னா இப்படி வாசிக்கணும். இப்படி எழுதிட்டோம்னா ர. இது ர, RHA. இந்த பொருளை நீங்க உச்சரித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேறுபாட்டை ர அப்படி அந்த பொருளை நீங்க உச்சரித்தீங்க, அந்த எழுத்தின்படி உச்சரிச்சீங்க அப்படின்னா அந்த வேறுபாடு தெரியும். இது அரி, இது அரி. வேறுபாடு இருக்கா? அதை நீங்க தெளிவா சொல்லணும். அரி அப்படின்னா என்ன? திருமால், சிங்கம், காய்களை அரித்தல். அரினா கோடுன்னு ஒரு பொருள் இருக்கு. அறநெல்லி அப்படிமோ, அரிநெல்லி அப்படிமோ, கோடு உடைய நெல்லிக்காய்.
அப்புறம் அறி என்றால் அறிந்து கொள் என்று பொருள். இரத்தல் என்பதற்கு பிச்சை எடுக்கிறது, கேட்டல். இரத்தல் என்பது சாதல். அலறி என்பது, அலறிங்கிறது ஒரு வகையான பூ. அலறி என்பது அழுது, அலறினான் என்று சொல்லுகிறோம் இல்லையா. உறவு என்பது வலிமை, இங்க உறவு என்பது சுற்றம். இந்த மாதிரியான ரகர ஒளி வேறுபாடு தெரிஞ்சுட்டா நம்ம அந்த எழுத்து மயக்கத்திலிருந்து தப்பிக்கலாம். அதே மாதிரி பாருங்க, உரை என்பதற்கு உரையாற்றுதல், சொல்லுதல் என்று பொருள். உரை என்பதற்கு உரை, தலையணை உரை, மற்ற எந்த ஒரு அடைப்பு பாதுகாப்பு பொருளையும் உரை என்று நம்ம சொல்லிக்கலாம். கரி என்பதற்கு யானை என்று உங்களுக்கு தெரியும். கரி என்பது காய்கறி, மிளகு அப்படின்னு சொல்லுவாங்க. கரி மிளகு அப்படிம்பாங்க. மிளகு தமிழக வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத ஒரு பொருள், நறுமண பொருள். இந்த மிளகுக்காகவே நம்ம ஊர்ல இருந்து நம்ம ஊருக்கு நிறைய வணிகம் பொருட்டும் படை பொருட்டும் நம்ம நிரம்ப இருந்ததாக, மக்கள் வெளிநாடுகள்ல இருந்து நம்ம ஊர் வந்ததாக நமக்கு வரலாற்று குறிப்புகள் சங்க இலக்கியங்கள்ல நிறைய குறிப்பிடுகிறாங்க. அதையும் நினைவு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூரை, கூரைங்கிறது வீட்டுக்கூரை, வீட்டினுடைய முகப்பு பகுதியே கூரை. கூரை என்பதற்கு துணி, ஆடை என்று பொருள். அப்புறம் பறவை என்பதற்கு கடல் என்று பொருள். பறவை என்பதற்கு பறக்கின்ற எல்லாத்தையும் பறவை அப்படின்போம். அப்புறம் எரி என்பது தீ எறிதல், எரி என்பது வீசு. குரங்கு என்பது வானரம், குரங்கு என்பது தொடை. வாழை தன்னன்ன குரங்கினாள் என்று ஒரு சொற்றொடர் தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கு. ஆதி உலாவான திருக்கைலாய ஞான உலால அவரு ஆசிரியர் பயன்படுத்தினார், வாழை தண்டன்ன குரங்கினாள் என்று. சீரிய அப்படிங்கிறது சிறந்த, சீரிய என்பது சினந்த, கோவப்படுற அப்படிங்கிறது. மறை என்பது மான், மறை என்பதற்கு தாமரை அப்படிங்கிற இன்னொரு பொருளும் இருக்கு. நம்ம பேசுகிற பொழுது தாமரை, தா கூட்டல் மறை என்று பிரிக்கின்ற பொழுது தாவுகின்ற மான் என்று நம்ம சொல்கிற ஒரு பொருளையும், தாமரை என்பதை அதை பிரிக்காம பார்க்கின்ற பொழுது தாமரை என்றும் நம்ம சொல்வதாக நம்ம அங்கங்கே படிச்சிருக்கோம். அதையும் நம்ம நினைவுகிறோம். மறை என்பதற்கு என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்திட்டு பழைய நினைவுகளோட, பல இலக்கிய மரபுகளோட ஒப்பிட்டு பார்க்கிற, இலக்கண மரபுகளோட ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த தவறுகள் தவிர்க்கப்படும். அப்புறம் மறை என்பதற்கு வேதம் அப்படின்னு பொருள் இருக்கு. அப்புறம் நகர 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 வேறுபாடு. இந்த ரெண்டு எழுத்துக்குரிய வேறுபாடை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஐஎன் என், இது ஐஎன்என் என். அந்த அழுத்தத்தோட நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு தெரியும். மன்னன் அப்படிங்கிறதுக்கும் கண்ணன் என்பதற்கும் வேறுபாடு கண்டிப்பா இருக்கு. நம்ம உச்சரிப்பு முறையில மீண்டும் ஒரு முறை நீங்க அளந்து பார்த்தீங்கன்னா, கண்ணன் என்று சொல்லுகிற பொழுது 3 சுழி இன், அதுக்கு அழுத்தம் கொடுக்கிறோம். மன்னன் என்று சொல்லுகிற பொழுது மென்மையாவே பயன்படுத்துகிறோம். அப்ப அந்த ஒளி வேறுபாடை நம்ம பேசுவதை நம்ம திருப்பி அதை அளந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பொருள் புரியும். அந்த அடிப்படையிலேயே நம்ம மயக்கத்தை தவிர்ப்பதற்கு வழிவகுக்கும். அது இப்ப பாத்தீங்கன்னா இந்த 3 ஒண்ணு ந, இதுல இந்த இரண்டும் மொழிக்கு முதல்ல வராது. அப்ப மொழிக்கு இது முதலில் வருவதற்காக இந்த ந பயன்படுத்தி இருக்கும். இடையில இந்தாக அது வரும், அது வேறு விடயம். ஆனால் என்ன, மொழிக்கு முதல்ல இது வரும், இவை இரண்டும் வராது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அனல் என்கின்ற ஒரு இது இருக்கு. அனல் என்பதற்கு தாடி என்கின்ற பொருள் இருக்கு. அனல் என்றால் நெருப்பு, உங்களுக்கு தெரியும். அது மாதிரி ஊன் என்பது உணவு, ஊன் என்பது இறைச்சி. ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. பேன் என்பது காப்பாற்று, பேன் என்பது தலையில் உள்ள பேன். மனை என்பதற்கு உட்காரும் பலகை. மனை என்றால் வீடு. முன்னாள் என்பது 3 நாள், முன்னாள் என்பது முந்தைய நாள் அப்படிங்கிறத. அப்ப இந்த இந்து வருகிற போது அது அளவை குறிக்கிறது, இந்த இன்னு வரும்போது முந்தைய அப்படிங்கிற பழமையை குறிக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா திணை அப்படிங்கிறது ஒரு வகை தானியம். திணைத்தாளன்னா சிறு பசுங்காலை, குறுந்தொகை சொல்லுகிறது. அதே மாதிரி திணை என்பதற்கு ஒழுக்கம் என்று சொல்லுகிறோம். ஒழுக்கத்தின் அடிப்படையில் தான் நம்ம நிலத்தையும் திணை நம்ம அப்படின்னா பயன்படுத்திக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆணி என்பது இரும்பாலான ஒரு பொருளை, ஆணி கூர்மையான ஒரு பொருளுக்கு ஆணி அப்படிங்கிறது. ஆணி என்பது தமிழ் மாதம். கணம் என்பது கூட்டம், நேரம். கணம் என்பது பாரம், பழு, சுமை. மனம் என்பது நறுமணம், மனம் என்பது உள்ளம். மனம் அப்படிங்கிறது நறுமணம் சொல்றோம். மனம் என்றால் கலத்தல் என்று பொருள். அப்போ ஒரு வாசனை காற்றோடு கலந்து நமக்கு கலந்து நமக்கு ஒரு உணர்வை தருவதனால அது பேரு மனம் என்று சொல்வோம், கலத்தல் என்று பொருள். மனம் என்பதற்கு உள்ளம் அப்படின்னு பொருள். மான் என்பதற்கு மாண்புமிகு என்று சொல்லி பெருமையை குறிக்கக்கூடியது. மான் என்பது உங்களுக்கு தெரியும், அது புள்ளிமான். தேநீர் என்பது தேயிலை நீர்.
தேநீர் என்பது தேன் போலும் இனிமையான நீர் என்று பொருள். கணை என்பது ஒரு சொல்லாட்சி. கணை, குதிரை கணைக்கும் என்கிற பொருள். அப்புறம் கணை என்பது அன்பு. இது போன்ற அந்த ஒளி வேறுபாடு, நகர 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 வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, லகர லகர ழகர வேறுபாடுகளையும் நம்ம தெளிவுபட புரிந்து கொண்டோம் என்றால் இந்த மாதிரியான பொருள் மயக்கத்தை நம்ம தவிர்க்கலாம். அதனால நம்ம இலக்கண மரபுகளையும் மொழி மரபுகளையும் தெளிவாக புரிந்து கொண்டு நம்முடைய சொற்றொடர்களை பயன்படுத்தி எளிமையாக எழுத கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி எழுதுகிற பொழுது பொருள் உறிந்து எழுதுகிறோம் என்றால் இந்த பொருள் மயக்கத்தை தவிர்க்கலாம். நான் இதுவரை பொருள் மயக்கம் பார்த்தோம். அடுத்த வகுப்புல வேறொரு வகுப்புல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரும்புகிறேன். நான் உங்கள் பெரிய இலை மனோகர். நன்றி, வணக்கம்.